என் அம்மா அப்பாவை மீட் பண்ணியா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உப்பு, புளி, காரம். சுப்பிரமணி மட்டும்தானே இந்த மனுஷனை பார்த்தான். இந்த வாழ்க்கையே அவனால தானே. இன்னைக்கு அவன் மகன் வந்து தங்கிக்கிட்டமான்னு கேட்டபோது எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? என்னங்கடா டே, எவ்வளோட ட்விஸ்ட்டு வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் என்னன்னா இப்போ திப்பு சார் இவரோட பையன் இல்லையா, அவர் இவரோட ஃப்ரெண்டோட பையனா, அவன் யாரோ சுப்பிரமணியம் அவனோட பையனா. இப்போது இவங்களும் அதாவது இவங்க பொண்ணும் அந்த பையனும் ஆல்ரெடி ஒன்றா பழகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. இப்போ இன்னும் அவங்களுக்கு அவங்க யார் என்னான்னு தெரியாது. இப்போ அந்த பையன் ஏற்கனவே ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க. அவனை கூப்பிட்டு வீட்டில் வச்சா ஏதோ அண்ணனும் வைப்பீங்க, அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து எப்படியா இருந்தாலும் உண்மையை சொல்லுவீங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது ஒரு கதையில் ட்விஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். இப்போ இது மாதிரியான ஒரு குழப்படியான ஒரு கதையை வச்சு இப்படியே அந்த எபிசோட்லாம் ஓட்டுறாங்க. சரி வாங்க இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பையனுக்கு நீங்க எந்த உதவி வேணாலும் பண்ணுங்க. இப்ப சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் கூட பண்ணுங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள மட்டும் வரக்கூடாது. இப்போ இவர் உங்க ஒய்ஃபுக்கிட்ட கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்காரு, அவனை எப்படியாவது நம்ம வீட்டில் சேர்த்துக்கலான்னு. ஆனால் அவங்க எப்படியா இருந்தாலும் அதுக்கு ஒத்துக்க போகிறது இல்லை. ஆனால் அவனை எப்படி வேறு அதாவது இவனோட பையனாக இருந்தால் கூட ஒரு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அவன் நாளைக்கு ஏதாவது குடும்பத்தில் குட்டையை குழப்பி விட்றானுன்னு அவங்க பயப்படுறாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திப்பு சாரும் யாசிகாவும் குடிச்சிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மாதிரி வீட்டுக்கு ஒரு அண்ணியாக வர போகிறவங்க தான் என்னை காலேஜிலலாம் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாடி ஷேமிங்லாம் பண்ணி கூட இது பண்ணாங்க. அவங்க தான் நம்ம ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்குறாங்க, அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இவர் உடனே பழி வாங்குற இல்லை ரெண்டு பேரும் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல. இப்போ அப்படியே அங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்கு சீனும் போது தேவையில்லாமல் பர்சன் வேறு பண்ணிக்கிட்டா இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. மனசு சரியில்லைனா குடிக்கலாமா? இதில் இவங்க ரெண்டு பேரும் வேறு ஜாலியாக நைட்டு பீர் குடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. நம்ம யாசிகாவும் அவங்க அக்காவும் காலைல எந்திரிச்சு பார்த்துட்டி தான் ஞாபகம் வருது. ஐயோ நம்ம பாட்டில் அவசரப்பட்டு திப்பு சார்ட்ட இது மாதிரி நம்மளை மம்புள் தாவலை பழி வாங்கணும்னு சொல்லிட்டோமே, இப்போ யார் என்னான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது ஆஃபீஸில் போய் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு பயம். இல்லை வச்சுக்கிட்டா எங்கள் அப்பா யாருன்னு கேட்டானா. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம திப்பு சாருக்கு என்ன பயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டில் எனக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு சொல்லிவிட்டோமே, ஒருவேளை அவர் யார் என்னான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்பல இங்கிட்ட அவர் பயப்படுறாரு. எப்படியும் 2-3 நாளைக்கு இவ கண்ணிலே படக்கூடாதுன்னு. குட் மார்னிங் சார். நீங்கள் என்ன பண்ணுற ஷாம் எங்க? ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவ தான் அவர் ஏற்றுறதுக்காக வந்துடுறா. அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி ரெண்டு பேரும் ஒன்றாவே இதுக்கு போக எனக்கு ஒரு ஹேங் ஓவராக இருக்குது, தயவு செய்து என்னை கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு. சரி நம்ம சாரு தான் போதையில் இருக்காரு, அவர் கொஞ்சம் போதை தெளியட்டுன்னு ஜூஸு கொடுக்க நான் கேட்டேனா. ஹேங் ஓவருக்கு நல்லது சார், குடிங்க சார். அந்த ஜூஸு எப்படி உனக்கு தெரியும் இது குடித்தா போதை தெரியும் அப்படிங்கிறதா அவரு கேட்க. இது மாதிரி ரீல்ஸில் பார்த்தேன்னு இவங்க சொல்ல, இது மாதிரி சின்ன சின்ன மொக்க சீன்ஸ் எல்லாம் வேறு இடையில ஓடிக்கிட்டு இருக்கு. நான் குடிச்சிருந்தா கொஞ்சம் ஓவராக பேசுவேன். பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சா கூடவா சார்? அப்படி இப்படின்னு சரி ஏதோ ஒன்று ஓட்டுறாங்க. இதில் சில இதெல்லாம் ஒரு காமெடின்னு வேறு போட்டிருக்காங்க. இதெல்லாம் காமெடியா? இதெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டிய காமெடி. இதை இப்போல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. திப்பு சார் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவளுக்கு புரிய வைக்கிறாரு. என்னன்னா இது மாதிரி போதையில் ஏதாவது வளருவேன், கண்ட மெனிக்கு வளருவேன், போதையை போட்டால் சல்லித்தனமாக நடந்துக்குவேன், நான் ஒரு கிற்கு அது மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் எது சொன்னாலும் வச்சுக்காத மனசில் அப்படின்னோட்டி, இல்லை சார் எனக்கு எதாக இருந்தாலும் மறந்துடும் சார், நேற்று நடந்ததெல்லாம் இன்றைக்கி விடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. சொன்னோட்டி அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம், பரவாயில்ல மறந்துட்டா எல்லாத்தையும் அப்படின்னு. அப்புறம் நான் கூட பழிக்கு பழி வாங்கணும்னு ஒன்று சொன்னேன்ல, அது மட்டும் ஞாபகம் இருக்கு லைட்டா சார். அப்படியே பேச்சுவாக்கில் அவ கேட்பா, இது மாதிரி நான் கொஞ்சம் பழி வாங்குறதா சொல்லியிருந்தேன்ல சார் அப்படின்னோட்டி, இது ஒண்டி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவரு கேட்க, இல்லை சார் இது ஒண்டி லைட்டாக ஞாபகம் இருக்குது, அது ஒரு ஸ்கிரிப்டு, நான் ஒரு கதை எழுதுனேன், இதெல்லாம் சும்மா ஜாலிக்கு ஒரு ஃபன்னுக்காக நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு 4 பிட்டை போட்டு கதையை பேச. சரி நான் அவரும் ஒரு வழியாக ஒத்துக்கிட்டு இதை நம்பிடுறாரு. சரி கதை நல்லா இருக்குது, இது ஓகே ஆச்சுன்னா நானே கூட நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுலேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. அப்போ யாரும் ஒன்று டீஸ் பண்ணல, ஏதோ நம்ம ஆஃபீஸில் ஏதோ ஒரு பொண்ணு. ஒன்லி ஃபிக்ஷன் சார், நத்திங் ரியல்.
என் ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு சும்மா செக் பண்ணேன் சார். ம் இப்போ அப்படி இப்படின்னு வந்து சில சீன்ஸ் எல்லாம் ஓட்டி போட்டு குழப்பி என்னென்னமோ பண்ணுறாங்க. எதுக்கு நீங்க இப்ப சாப்பிடாம வந்தீங்க? எனக்கு பசிக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சீனு கட் ஆகி மறுபடியும் இவங்கள்ட்ட வருது. இவங்களும் இந்த எபிசோடு ஃபுல்லாக அவர் வீட்டில் சேர்த்துக்கலாமா வேணாமாங்கிறது வந்து சிம்பிளாக முடிக்காமல் சண்டைன்னு நைட்டில் சண்டை போடுறாங்க. யோசிச்சு ஒரு முடிவு காலைல சொல்லுங்கிறாங்க. அப்புறம் விடிஞ்சதுக்கப்புறமும் சொல்ல மாட்டுறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு கடையில் போய் தனியாக பேசுகிறாங்க. இல்லை என்னால் எப்பயுமே இந்த முடிவு தான் என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு அவங்க ஒய்ஃபு அடித்து சொல்லிடுறாங்க. முதல்ல உன் முடிவை சொல்லு. அப்பயுமே இந்த மனுஷன் கேட்குறாப்புல இல்லை, இவனை தான் கூப்பிட்டு வந்து வீட்டில் வைக்கணும்னு அடம் பிடிக்கிறான். இவங்க வந்து கதையை வந்து போட்டு குழப்பி எடுக்கிறதுக்கு இது வந்து ஸ்டார்டிங்லேயே சரி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிடணும், இல்லைன்னா வரவே கூடாதுன்னு சொல்லிடணும். இதையே ஒரு கான்செப்டாக இந்த எபிசோடு ஃபுல்லாக இழுக்கிறாங்க. இன்னும் அடுத்த எபிசோடு ஃபுல்லாகவும் இதையே இழுப்பாங்க போல். இப்போது பார்க்குற நமக்கே ஒரு கடுப்பாகுதா இல்லையா? நம்மளும் வந்து எல்லா எபிசோட்லேயும் சொல்கிறோம், சிம்பிளாக முடியடா எபிசோடை. ஒரு கதையை வந்து ஒரு கதையாக அழகாக அதில் வந்து நம்ம ஒரு இன்வால்வ் ஆகிருக்கோன்னா அப்படி ஜாலியாக கொண்டு போய் முடிக்கணும். ஓ நீ அப்படி வரியா? அதை விட்டுவிட்டு எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ ஜவ்வு மாதிரி இழுத்து அதை திரும்பி எங்கிட்டோ இழுத்து திரும்ப சுற்றி 2ஐயும் ஒன்றாக்கி திரும்ப இதான் கதை அப்படின்னு நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இவங்க. இதையும் நம்ம உட்காந்து பார்க்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. நான் எதனால் பார்க்குறேன்னா வீடியோ போட்டால் ஒரு 4 பேர் பார்க்குறாங்களே அதனால் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை வச்சு 4 சப்ஸ்கிரைபரை ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த வீடியோவையும் முக்கி பார்க்குறாங்க. ஒரு டைம் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. போன வீடியோலேயே வந்து கழுவி ஊற்றுனேன், மனசாட்சியோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பான்னு ஒரு பையர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏதோ ஒரு 10-15 பேர் தான் பண்ணேன். இந்த தடவையாவது தயவு செய்து கேட்குறேன், இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். இப்போ அடுத்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவாக வரும். இந்த வீடியோ பார்த்து ஒரு அரை மணி நேரம் ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து அடுத்த வீடியோ வந்துடும். அதையும் மறக்காமல் போயிட்டு பாருங்கள். பார்த்து 4 எபிசோடையும் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் அடுத்த வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள்.